ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹாஜா. ஆப்பிள் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க M4 மேக்புக் ஏர். அது வந்து ஆப்பிள் வெப்சைட்லேயே நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒரு 10,000 வந்து கேஷ்பேக்கு, ஐசிஐசிஐ கார்டு, அப்புறம் இன்னும் 2 கார்டில் உங்களுக்கு ஒரு 24 மந்த்ஸ் வரைக்கும் நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய நல்ல ஆஃபர் வந்து ஏன்னா ஓல்டு M3 இல்லை M2 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இதுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ M3 வாங்குறதுக்கு நம்ம டைரெக்டாக உங்களுக்கு M4 லேட்டஸ்ட் வாங்கிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ப்ரீ ஆர்டர். ஏன்னா ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா March 12 தான் ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய சேனலில் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க மேபி இந்த டைமில். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிவ்யூ பீசஸ்லாம் அமைச்சிருப்பாங்க. இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய பர்பஸ்க்காக வாங்கினது. ஸோ நோ ப்ரொமோஷன். பேஸ் மாடல் வந்து 16GB 256GB வந்து ஸ்டோரேஜ். நான் ஏற்கனவே M1 மேக் மினி ஃபஸ்ட்டு வாங்கினேன். 256 ஸ்டோரேஜ் தான் வாங்கியிருந்தேன். ஓகே, நான் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லாம் யூஸ் பண்ணாலும் ஒரு லேப்டாப்பாக வாங்குறப்போ சில ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம எவ்ரி டைம் வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை தூக்கிட்டு அலைய முடியாது. மடியில் வச்சு நமக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் வந்து சேஃப்டியாக ஒரு 512 ஆர்டர் பண்ணேன். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் 1,20,000 ஆக்சுவலாக. ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்டோரேஜ் மட்டும் ஏறலை. கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் வந்து கோர் வந்து 2 கோர் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இதில் நார்மலாக 8 கோர்னால் அதில் வந்து 10 கோர். அதனாலே தான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். 11th ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்போ தான் கையில் கிடச்சிது. இன்றைக்கி 15th கையில் கிடச்சிது. ஸோ ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த கவர்லாம் வந்துச்சு ப்ளூ டாட் கொரியர்ஸில். இது ஆனால் எப்படி போன M1 மேக் பண்ணிலாம் நல்லா பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க, அட்ரஸ்க்கு மட்டும் நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து அந்த நார்மலாக கிழிப்போம் இல்லைங்களா, கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது மட்டும் கிழிச்சிருந்தது. அதனால் அந்த வந்து கொரியர் பாய் இருக்கும்போதே பிரித்து நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் பாக்ஸ், அவங்களுடைய கம்பெனி பாக்ஸு. இதில் பின்னாடி வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும், செக் பண்ணிங்க எப்போவுமே நீங்கள் வாங்கும்போது. M4 சிப்பு, அதோட ரேம் சைஸு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த அன்பேக்கிங் ஸ்டிக்கர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவர்லாம் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க, பாலித்தீன்லாம் இல்லாமல். ஸோ பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோடனே டைரெக்டாக உங்களுக்கு லேப்டாப் தான். ஸோ இது நம்ம பார்ப்போம். அப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மேக்ஸிஃப் சார்ஜரு. ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்கை ப்ளூ நியூ மாடல். இது இப்போது இந்த மேக்புக் ஏரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த மேட்சிங் கூட இந்த கலரும் வந்து அதே மேட்சிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ உள்ள ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். பட் ஸ்டிக்கர்ஸ்லாம் இப்போ கொடுக்கறதில்ல. அப்புறம் சார்ஜர். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா, 512GB தான் இந்த ஆப்ஷன். 35 வாட்ஸ் சார்ஜர் வந்து இன்பில்ட்டாக வரதுக்கு பதிலாக நம்ம 70 வாட்ஸ் சார்ஜர் வந்து செலக்ட் பண்ணலாம். 70 வாட்ஸுங்கிறது ஃபாஸ்ட் சார்ஜிங். நம்ம ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் பண்ணாலே 50% கிட்ட சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் அது பாக்ஸில். ஸோ வெரி லைட் வெயிட். உங்களுக்கு இந்த கலர் தெரியுதா தெரியல, லைட்டாக சில்வர் கலர் மாதிரி தான் தெரியுது. பட் ஒரு டிண்ட்டு ப்ளூ டிண்ட்டு இருக்குது ஆக்சுவலி. ஸோ நான் வாங்கினது ஐஃபோனும் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கியிருந்தேன், 15 ஐஃபோனு. அதுவுமே பார்த்திங்கன்னா அதே ஸ்கை ப்ளூ தான். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறோம். டைரெக்டாக ஆக்சுவலாக பவர் ஆன் பட்டனே கிடையாது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணாலே ஆன் ஆகிற மாதிரி சிஸ்டம் தான். இப்போதைக்கு போன மாடலுக்கு இப்போவும் கொஞ்சம் அந்த சாய்க்கிறது ஒன்று இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மேபி நான் யூஸ் பண்ணதில்லை, ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்டர் பண்ண உடனே
ஸோ நார்மல் செட்டப்ஸ் ஓகேங்களா, என்ன இதுவோ அதெல்லாம் நம்ம. ட்ராக் பேட் வந்து அட்டகாசமாக இருக்குது, செம ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கண்ட்ரி கேட்கும், அதெல்லாம் கொடுத்துப்போம். ஸோ இந்த செட்டப்ஸ் எல்லாம் வந்து நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வரேன்.